$19,93,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸில் கிடைக்கக்கூடிய இந்த மஹிந்திராவோட XUV7XO AX7 வேரியண்ட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ XUV7XOவில் AX7 வேரியண்ட் அப்படிங்கிறது AX7L வேரியண்ட்டுக்கு அடுத்த வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதுக்கு முன்னாடி வேரியண்ட் AX7L அப்படிங்கிறது தான் டாப் எண்ட். இப்போ இதுக்கு நடுவிலுமே AX7T அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டுமே வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு அடஸ் ஃபீச்சர்ஸ் மட்டும் அடிஷ்னலாக ஆட் ஆகி வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சின்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் இந்த AX7 வேரியண்ட்டே நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த காரை நான் ரிவ்யூக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க SKS மஹிந்திராக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். நீங்களும் மஹிந்திராவில் ஏதாவது கார்ஸ் புக் பண்ணோம் ஒரு டெஸ்டே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது AX7 வேரியண்ட் அப்படின்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கூட பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி அதில் கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் காரோட கீ. ஸோ இது இப்போது நம்ம மஹிந்திராவோட எலக்ட்ரிக் கார்ஸில் பார்த்த மாதிரி ஒரு கீ கொடுத்துருக்காங்க. இதில் லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் காரை ஸ்டார்ட் பண்ணுற ஃபங்க்ஷனுமே இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது பெட்ரோல் வேரியண்ட். பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஸோ இதில் ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ்லாம் கிடையாது. பானட் பயங்கர ஹெவி. இது ஒரு 2 லிட்டர் எம் ஸ்டாலியன் T-GDI பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்குறப்போ கிளாஸ் லீடிங் 200 bhp அண்ட் 380 Nm ஆஃப் டார்க் இந்த ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இன்ஜின் கவர்லாம் கொடுத்து நல்லா நீட்டாகவே பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே கொடுத்துருக்காங்க. பட் ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கலாம். பயங்கர ஹெவியாக இருக்குது இன்ஜின் பே. அண்ட் ஃப்ரண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்குறப்போ AX7L வேரியண்ட்டுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் உங்களால் பார்க்க முடியாது. மோரல்லஸ் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு பியானோ பிளாக்ல இந்த கிரில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதுலேயே ஒரு டார்க் கிரே கலரில் அந்த இன்சர்ட்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ ஒரு ஸ்லாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் மஹிந்திரா லோகோ கீழே ஒரு கேமராவுமே கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட் பார்க்கிங் கேமரா. இது மட்டும் இல்லாமல் கீழே இந்த இடத்துல ரேடார்லாம் வராது. ஸோ AX7L வேரியண்ட்டில் தான் ரேடார் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. கீழே கிரில் போர்ஷனில் இந்த இடத்துல ஒரு சில்வர் கலர் ஃபினிஷுமே வந்துடுது. ஸ்கிட் பிளேட் தனியாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த வேரியண்ட்டில் நோட்டிசபிளான ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா ஃபாக் லாம்ப் இந்த வேரியண்ட்டுக்கு வராது. அட் த சேம் டைம் கார்னரிங் லாம்பும் இந்த AX7 வேரியண்ட்டுக்கு கிடையாது. ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஹை பீமுக்கு தனியாக லோ பீமுக்கு தனியாக ரெண்டுக்கும் தனியாக ப்ரொஜெக்டர்ஸ் வந்துருது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு C ஷேப்பில் LED DRL கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸுமே LED தான் இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டுக்கு வருது. ஆனால் சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷன் இதில் கிடையாது. ஸோ சைடு ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ இங்கே வந்துட்டு பிளாக் கலர் ஓவர்ரிம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டியூல் டோன் கிடையாது. ஒரு ஒயிட் கலர் கார் தான். பட் ஓவர்ரிம்ஸ் மட்டும் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் ஒரு கேமராவுமே வந்துருது. அந்த 540 டிகிரி கேமராக்காக 18 இன்ச் அலாய் வீல் இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். AX5 வேரியண்ட்டில் 17 இன்ச் அலாய் வீல் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 235/60 or 18 இன்ச்சில் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடி கிளாடிங்குமே ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீல் ஆர்ச்சுமே ஒரு கிளாஸ் பிளாக்ல தான் இருக்குது. கீழேயுமே ஒரு கிளாஸ் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது மேபி சின்ன கல் பட்டு டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஃப்ளஷ் ஃபிட் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் விண்டோ லைன் கீழே ஒரு குரோம் ஸ்டைப்புமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வேரியண்ட்டுக்கு. ஏ பில்லர் ஒரு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலையுமே ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பிங் வந்துட்டு இப்போ இந்த மஹிந்திரா XUV7XOவில் வந்துருது. இது டாப் எண்ட் வேரியண்ட்லையுமே இருக்குது. இந்த வேரியண்ட்லையுமே அது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மேலே ரூஃப் ரைல்ஸ் வந்துருது. ஒரு பெரிய பனோராமிக் சன்ரூஃப் இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். ஸோ டிசைன் இஸ் ரியலி குட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த XUV700ஓட அந்த கேரக்டர் அப்படியே ஃபாலோ பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் கார் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்குது. ரொம்ப ஃப்ளாஷியாகவும் இல்லை, அட் த சேம் டைம் ரொம்ப நார்மலாகவும் இல்லை. ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி மஸ்குலரான ஒரு டிசைன் ஃப்ரண்ட்டில் தெரியுது. ரியரில் வர அப்படியே சட்டிலாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஷோல்டர் லைன் மட்டும் லைட்டாக போல்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் டிசைன் எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ரன் ஆகுது. பட் அதுதான் நான் சொன்னேன், ஒரு மாதிரி டீசெண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரியர்லையுமே அதே 18 இன்ச் அலாய் வீல் தான். ரியர் வீல் டிஸ்க்குமே இந்த காருக்கு வந்துருது. இங்கேயுமே அந்த டைமண்ட் கட் ஃபினிஷ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த XUV7XO AX7 வேரியண்ட்டோட ரியர் ஆங்கிள். இங்கே வந்துட்டு டெயில் லாம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் LEDயில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரிவர்ஸ் லாம்ப்ஸ் வந்து ஹாலஜன் பல்பில் வரும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா XUV7XO அப்படிங்கிற ஒரு பேஜிங் கொஞ்சம் போல்டாக இருக்குது. இந்த இடத்துல AX7 அப்படிங்கிற வேரியண்ட்கான பேஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் அந்த ரெண்டு டெயில் லாம்ப்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிளாடிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் சென்டரில் மஹிந்திரா லோகோ அண்ட் ஆல்சோ இந்த வேரியண்ட்டில் வாஷர் ஐப்பட் டிஃபாகர் எல்லாமே வந்துடும். இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. அது லைட்டாக அந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரியுமே இருக்குது. ஹை மவுண்டட் ஸ்டாப்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது தவிர கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் அந்த இடத்துல ஒரு டிசைன் தீமோட கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 பார்க்கிங் சென்சர் தான் இந்த வேரியண்ட்டுக்கு வருது. கீழேயுமே ஒரு ஸ்கிட் பிளேட் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ரெஃப்ளெக்டருமே வருது. ரெஃப்ளெக்டர் கீழே ஒரு குரோம் லைனிங் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது காரை கொஞ்சம் நல்லா அப் மார்க்கெட்டாக காமிக்குது. என்ன சென்சர் மட்டும் இன்னும் 2 சேர்த்து கொடுத்துருக்கலாம். 2 பார்க்கிங் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே அந்த கேமரா கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராக்காக. அண்ட் பூட் ஸ்பேஸ் இது 7 சீட் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இடம் கிடைக்குது. இந்த சின்ன பேக்ஸ் இந்த இடத்துல வச்சுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல தான் ஜாக்கிக்கான பிளேஸ்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஸ்பேர் வீல் வந்துட்டு அடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. அது வந்து ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்காங்க. அது அலாயெல்லாம் கிடையாது. அண்ட் பூட்டுக்கு லேம்ப் இந்த இடத்துல சின்னதாக ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்இடியில் அது வந்துடுது.
அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாப் மாதிரி இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் சப்போஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம மேனுவலாக ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷன் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. 60 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த காரில் வந்துடும். ஸோ ஜஸ்ட் அன்லாக்ல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆட் ப்ளூலாம் கிடையாது, பிகாஸ் இது பெட்ரோல் தான். டீசலுக்கு வந்து ஆட் ப்ளூ வரும். அண்ட் ஆல்சோ மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ இது டீசல் ஆட்டோமேட்டிக். ஸோ ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த கார் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த டிரைவிங் ஸ்டைல். ஹைவேஸில் போகிறப்போ ஒரு மேக்ஸிமம் ஒரு 13 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜின். ஸோ அதனால் மைலேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இது ஒரு TGDI பெட்ரோல் இன்ஜின். ஸோ இந்த காரோட ரியார் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, இங்கே வந்துட்டு அந்த ப்ரௌன், ஒரு டார்க் ப்ரௌன் அண்ட் ஆல்சோ கீழே வந்து ஒரு ஒயிட் கலர் ட்ரீட்மெண்ட்டில் இந்த டோர் பேட்ச் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த பவர் விண்டோஸ் கிட்ட மட்டும் ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் வந்துடுது. அண்ட் இந்த ஹேண்டில் கிட், ஸோ இப்போ நம்ம இன்க்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் டோர் பேட்ஸுமே நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ இதில் 1 லிட்டர் பாட்டில் அளவுக்கு கொஞ்சம் நம்ம வைக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஸ்பேஸ் இதில் இருக்குது. எஸ், உள்ளே வரதுக்கு ஈஸி தான். பட் கார் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம ஏறி லைட்டாக உள்ளே வர மாதிரி தான் இருக்குது. உள்ளே வந்தப்பறம் நல்ல ஒரு லெக் ரூம் அண்ட் நீரும் இந்த காரில் கிடைக்குது. அண்டர் தை சப்போர்ட் நல்லாவே இருக்குது. ஸோ எனக்கு வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8" அண்ட் ஹெட் ரூமே நல்ல தாராளமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃப்ளோருமே ஃப்ளாட்டான ஃப்ளோர் தான். ஸோ அதனால் 3 பேருமே உட்காரலாம். அந்தளவுக்கு கேபினுமே நல்லா வைடாக தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு பெரிய சன்ரூஃப் வந்துடுது. அண்ட் ஆல்சோ ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்க்காக இந்த இடத்துல ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் இந்த ஆம்ரெஸ்ட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. இங்கே சார்ஜிங் போர்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மொபைல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. எஸ், சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது. 65 வாட்டில் டைப் சி சார்ஜிங் போர்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது 2 சீட்டுக்கு பின்னாலுமே வந்துடுது. ஸோ இந்த சைடுமே அதை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டேப்லெட் ஹோல்டருமே இந்த ஃப்ரண்ட் சீட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்த காரில் பிடிச்சதே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டோட தீம் தான். ஒரு பிளாக் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கும் டீசெண்டாக இருக்குது. சீக்கிரமாக அழுக்கும் ஆகாது. கலர்ஸ் வந்துட்டு உண்மையிலே இந்த AX7 வேரியண்ட்டில் நல்லாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம தேர்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சீட் வந்து கம்ப்ளீட்டாகவே டம்பிள் ஆகுது. அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது SUV அப்படிங்கிறதுனால நம்ம தேர்ட் ரோவில் பெருசாக ஸ்பேஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் பார்ப்போம். ஓகே, ஸோ உள்ளே வரது ஒரு சின்ன ஒரு டாஸ்க் தான். பட் சீட் கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் ஆகிறதுனால இந்த இடத்துல நமக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. ஸ்பேஸ் அடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மோசமாக இல்லை. பட் என்னோட நீஸ் வந்து இந்த ஃப்ரண்ட் சீட்டை வந்து டச் பண்ணிட்டு தான் இருக்குது. சீட் வந்து உட்காரத்துக்கு நல்ல ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் இதில் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் நீ சப்போர்ஷனில் தான் உட்காந்துட்ருக்கேன். அண்ட் இதில் வந்து 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே அந்த டியூல் டோன் சீட்ஸ் தான் வருது. தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்காக டெடிக்கேட்டடாக ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் இங்கே வந்துடுது. அண்ட் லெஃப்ட் சைட்லேயுமே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கான ப்ளோயர் கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துலேயே வந்துடுது. ஸோ ஃபேன் ஸ்பீட் நம்ம இங்கேருந்தே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு பாட்டில் ஹோல்டர் வருது. இங்கேயுமே ஒரு பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் வேரியண்ட்டில் இந்த இடத்துல சப்வூஃபர் வரும். ஸோ இது வந்துட்டு அதில் கொடுக்கல. இதில் வந்து ஒரு 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டில் வந்துருது. அண்ட் ஒரு கோட் ஹுக்குமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட ஹைட் இருக்கிறவங்க இந்த இடத்துல உட்காரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு உட்காரலாம். ஸோ அந்தளவுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் கிடைக்குது. பட் இந்த சீட்டை வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் புஷ் பண்ணிக்க முடியாது. ரிக்ளைன் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரே ஒரு நெகட்டிவ் மட்டும் இந்த மஹிந்திராவோட XUV7XOவில் இருக்குது. பட் யூஸபிளான ஒரு தேர்ட் ரோ சீட் அப்படின்னே சொல்லலாம். சில்ட்ரனுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓ மை காட், எக்ரஸுமே லைட்டாக ஒரு டாஸ்க்கு தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் ஸ்க்ரீன் செட்டப் கொடுத்துருக்காங்க. 12.3 இன்ச் 12.3 இன்ச் 12.3 இன்ச். ஸோ இது வந்து பேஸ் வேரியண்ட் எடுத்திங்கனாலுமே இதே மாதிரி ஒரு செட்டப்பில் தான் வரப்போகுது. ஸோ இதில் ஒரு லெதர் ராப்டு ஸ்டியரிங் வீல் இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடுது. அண்ட் ஆல்சோ இதோட கலர் தீம்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இன்டீரியரில் வந்து AX7L வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்து ஆல் பிளாக்காக கொடுத்துருக்காங்க ஸ்டியரிங் வீல். இது லெதர் ராப்டோட வந்துடும். இது மட்டும் இல்லாமல் அடாஸ் ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு மேலே லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் மட்டும் வந்துருது. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் எல்லாமே இந்த வேரியண்ட்டில் வந்துடும். அண்ட் இந்த சீட்டோட கலர்ஸ் தான் நான் ஆல்ரெடி சொன்னது. ஒரு மாதிரி ப்ரௌன் அண்ட் ஆல்சோ ஒரு கிரே கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவ்வளோ சீக்கிரம் அழுக்காகாது. பட் டேஷ்போர்டோட அந்த லோயர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பெய்ஜ் காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி ஒயிட் ட்ரீட்மெண்ட் தான். அது கண்டிப்பாக அழுக்காகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இன்னொரு சேஞ்ச் எங்கே அப்படின்னா இந்த ப்ரௌன் கலர் இன்சர்ட்ஸ் தான். ஸோ இது வந்து டாப் அண்ட் வேரியண்ட்டில் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் வரும். இதில் வந்து ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த டோர் பேட்ஸ்லேயுமே அந்த ப்ரௌன் கலர் ஃபினிஷ் அப்படிங்கிறது வந்துடுது. அண்ட் இந்த வேரியண்ட்டில் 6-வே பவர் அட்ஜஸ்டட் எலக்ட்ரிக் சீட் வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் டிரைவருக்கு மெமரி ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ டிரைவருக்கு ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனுமே வந்துருது. ஸோ இந்த ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாமே நல்ல ப்ரீமியமாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் கிளாஸ் பிளாக். ஸோ ஈஸியாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து இதை அப்சர்வ் பண்ணிடும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் கியர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓவர் டவுன் ஆகிற ஃபங்க்ஷனுமே இந்த AX7 வேரியண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு அடிஷன் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சர் தான். அண்ட் ஆல்சோ ஓஆர்எம்ஸுக்குமே மெமரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இந்த வேரியண்ட்டுக்கு வந்துருது. டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த பர்டிகுலர் AX7 வேரியண்ட்டுக்கு வந்துருது. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த வேரியண்ட்டுக்கு
வந்துருது. ஸோ அதில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமே வந்துட்டுருக்கு, அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் லெஃப்ட் சைடில் ஒரு சில வார்னிங் இன்ஃபர்மேஷன் இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ அது ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வரும், ரைட் சைடில் டாகோமீட்டர் வரும். இந்த இடத்துல சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ டிரைவிங் இன்ஃபோ ஃபுல்லாக அந்த இடத்துல வருது. ஸோ இதை தவிர என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். டிரைவ் இன்ஃபோ, வெஹிக்கல் இன்ஃபோ, நேவிகேஷன். ஸோ நேவிகேஷன் வேணுனாலும் நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேருந்தே பார்த்துக்கலாம். ஸோ இதில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரோல் அண்ட் பிச் அந்த ஒரு கிராஃபிக்ஸுமே வருது. லெஃப்ட் சைடில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வார்னிங்கான இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இப்போ வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸ்பீடோமீட்டருக்கான இன்ஃபர்மேஷன் வந்துருது. டிஸ்டன்ஸ் டு எம்டி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேருந்தே பார்த்துக்கலாம். நல்ல லெஜிபிளான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இப்போ வந்து நான் ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி டைமில் கூட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துட்டு தெளிவாக தெரியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது ஒரு 12.3 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம். இதில் நீங்கள் ஆப்பிள் காப்லே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் தனியாக ஆப்ஸுமே பில்டுனா கொடுத்துருக்காங்க. ஒரு 540 டிகிரி சரௌண்ட் வியூ கேமராவுமே இந்த பர்டிகுலர் AX7 வேரியண்ட்டுக்கு வந்துடுது. ஸோ அது பார்த்தீங்கனாலே தெரியும் அந்தளவுக்கு கேமராவோட குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல தெளிவாகவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போது XUV 7XOவில் ஒரு அட்டென்ஷன் டு டீட்டெயில் நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ நான் லெஃப்ட் சைட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறேன். அந்த வியூ சேஞ்ச் ஆன அந்த விதம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு. ரைட் சைட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணால் ரைட் சைடில் ஏதோ பிளைண்ட் ஸ்பாட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்குது. அண்ட் இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸில் போயிட்டோம்னா இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், டயர் டைரக்ஷன், ஜி ஃபோர்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லேப் டைமருமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நீங்கள் பார்த்துக்கலாம். நேவிகேஷன், அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இதில் வந்துடுது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த லே அவுட் தான். நம்ம ஆல்ரெடி XUV 700 இதே மாதிரி ஒரு லே அவுட்டில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுலேயுமே அதே மாதிரி தான். இதில் ஆட்ரினாக்ஸ் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. உங்கள் காரை வந்து மொபைல்லையுமே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ காரை ஸ்டார்ட் ஸ்டாப்புமே பண்ணிக்கலாம் இந்த வேரியண்ட்டில். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸுமே இந்த வேரியண்ட்டில் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்க்குறப்போ ஒரு 12.3 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேசஞ்சருக்குன்னு தனியாக வர ஒரு டச் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இங்கேருந்து பார்த்தா எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ ஒரு ப்ரைவசி ஸ்க்ரீன் மாதிரி தான் அதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த சீட்டில் உட்காந்து பார்க்குறப்ப தான் கம்ப்ளீட்டாக இந்த டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆட்ரினாக்ஸ் சப்போர்ட்டுமே இருக்குது. அதுக்கான ஒரு பேட்ஜிங்குமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRVM மட்டும் இந்த வேரியண்ட்டுக்கு கிடையாது. ஸோ ஒரு மேனுவல் IRVM தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சன்கிளாஸ் ஹோல்டர் வந்துடுது. அண்ட் ஆல்சோ கேபின் லேம்ப்ஸுமே LEDயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பெட்ரோல் வேரியண்ட் வந்துட்டு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸோட வரும். இது பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல் டிரைவ் அண்ட் மேனுவல் மோடுமே தனியாக கொடுத்துருக்காங்க. ட்ரிப்ட்ரானிக் ஃபங்க்ஷன் வந்துருது. பட் ஆனால் பேடல் ஷிஃப்டர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் மஹிந்திரா XUV 7XOவில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா இதுதான். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் கீ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், AC கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அண்ட் ஆல்சோ அப்ளிகேஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பேக் ஹோம் வர்றதுக்கான பட்டனுமே இதில் கொடுத்துருக்காங்க. வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ், AC இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம இந்த ஒரு பட்டன் மூலியமாகவே பண்ணிக்கலாம். இது உண்மையிலே யூஸ்ஃபுல்லான ஒரு பட்டன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல சின்னதாக ஒரு கப் ஹோல்டர் வந்துடுது. அண்ட் இதுதான் காரோட கீ. இதில் லாக்கிங் பூட் டவுன் பண்ணிக்கலாம். அண்ட் காரை ஸ்டார்ட்டுமே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷனுமே இந்த ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். மேனுவலான ஹேண்ட் பிரேக் தான், எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் கிடையாது. டிரைவருக்கு ஒரு ஆர்ம்ரெஸ்ட் வந்துடுது. இதுக்கு அடியிலுமே நல்ல பெரிய ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளோ பாக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நல்ல டீப்பான ஒரு க்ளோ பாக்ஸ் தான். இது தனியாக பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கூலிங் ஃபங்க்ஷன் இதில் கிடையாது. ஸோ நார்மலான க்ளோ பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பனோராமிக் சன்ரூஃப் வந்துடும். ஸோ ஃபுல்லாகவே இருக்குது. அந்த கடைசி வரைக்கும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த காரில் 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே வந்துடும். ஸோ இது டாப் எண்டுக்கு அடுத்த வேரியண்ட்டாக இருந்தாலுமே இது வந்து ஒரு ஃபுல்லி லோடட் வேரியண்ட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அண்ட் ஆல்சோ XUV 7XOவில் அதிகம் சேல் ஆகிற வேரியண்ட் இந்த AX7 வேரியண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல பார்க்குறப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆட்டோ ஸ்டார்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் அண்ட் ஹில் டிசன் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனுமே தனியாக வந்துடுது. அண்ட் ஃப்ரண்ட்டில் சார்ஜிங் சாக்கெட், ஒரு டைப் ஏ அண்ட் ஒரு 65 வாட்டில் டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துலையுமே மொபைல் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் தனியாக வந்துடுது. அண்ட் ஹசர்ட் லேம்ப் பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டச் கண்ட்ரோல் மாதிரி இருக்குது. பட் அதை தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் பாஸ் மோட் ஃபங்க்ஷனுமே வந்துடும். ஸோ இதை நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த லிவர் இழுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் புஷ் பண்ணிக்கலாம். அண்ட் ரியர் சீட்டில் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே சென்டரில் வந்துடுது. ஸோ ஃபைனலி இந்த XUV 7XOவோட AX7 வேரியண்ட் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பட்ஜெட்டில் ஒரு கார் பார்த்துட்டீங்க, அதாவது ஒரு 25 lakhs ஆன் ரோட் ப்ரைஸில் எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, யூ கேன் ஆல்வேஸ் கன்சிடர் திஸ் மஹிந்திரா XUV 7XOவோட AX7 வேரியண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் வந்து இப்போ டாப் எண்ட் SUVs வாங்கலாம். அதாவது டாப் எண்ட் மிட் சைஸ் SUVs வாங்கலாம். கிரெட்டா, செல்டோஸ், ஹைரைடர் அண்ட் ஆல்சோ கிராண்ட் விட்டாரா இந்த மாதிரி காசு நீங்கள் பார்க்கலாம். அந்த ப்ரைஸுக்கு கம்பேர் பண்ணுறப்போ ஒரு ஃபுல் சைஸ் SUV உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சு கிடைக்குது. அண்ட் ஆல்சோ இது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால இந்த 25 lakhs ப்ரைஸ் ரேஞ்சில் வரும். பெட்ரோல் மேனுவல் எடுத்திங்கன்னா இது ஒரு 1 lakh கம்மியாகவே எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்குது. அண்ட் ஆல்சோ தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் மிஸ் ஆகிறது அடாஸ் ஃபீச்சர் மட்டும்தான். அண்ட் ஆல்சோ இன்டீரியரில் ஒரு 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் வரும். சவுண்ட் சிஸ்டமே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலி இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைஸிங் வந்துட்டு 25 lakhs. ஒவ்வொரு சிட்டிக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும்.
25 to 25.50 lakhsக்குள்ள தான் இந்த பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் AX7 வேரியண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதாங்க இந்த மஹிந்திரா XUV 7XO AX7 வேரியண்டோட ஒரு டீடைல்டான வாக்கரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த AX7 வேரியண்ட் பற்றி உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.